உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நீதிக்காக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. வாரம் சமூக தலைப்புகளை மையமாக கொண்டு இந்தியாவிலும் உலகளவிலும் பாதிக்கின்ற அல்லது ஏற்புடைய சில கருத்துக்களை அலசி பார்ப்பதே இந்த நீதிக்கான நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு விவரத்தை வெளியிட மத்திய அரசு மறுப்பது ஏன் என்ற ஒரு பெரும் கேள்வி இந்தியா முழுவதும் எழுந்திருக்கிறது. இந்த கேள்விக்கு விடை காண இந்த நீதிக்கான நிகழ்ச்சியினுடைய தேடலின் ஒரு பகுதி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்கள். நம் மத்தியில் வந்திருப்பவர் திரு பம்பல் சீனிவாசன், சமூக ஆர்வலர் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். அவரை நீதிக்காக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். மற்றும் நம் மத்தியிலே திரு நாராயணன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி நம் மத்தியில வந்திருக்கிறார். அவரையும் நீதிக்காக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். மற்றும் நம் மத்தியிலே திரு பாலசிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர், கருத்துக்களை பதிவு செய்ய இங்க வந்திருக்கிறார். அவரையும் நீதிக்காக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சார். பொதுவா இந்த நிகழ்வு, இந்த காரியம் மத்திய அரசு மறுப்பதற்கான காரணங்கள் என்ன? ஏன் இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா? நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கான முடிவுகள் என்ன? உங்களுடைய பார்வையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1980களிலேயே இந்த ஜாதி சங்கங்களுடைய துவக்கம் வந்த போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. அப்போ ஒரு போராட்டத்தை வன்னியர் சங்கம் தொடங்குது. இந்த போராட்டம் அவங்க ரோடுகள்லாம் மறித்து ஒரு பெரிய அளவில் போராட்டத்தை தொடங்குறாங்க. அப்போ அனைத்து சாதி சங்கங்களையும் எம்ஜிஆர் அழைக்கிறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜாதி தலைவர்களையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னே எல்லோரும் வந்தாங்க. நாங்கள் 1 கோடி இருக்கோம், நாங்கள் 2 கோடி இருக்கோம், நாங்கள் 5 கோடி இருக்கோம், நாங்கள் 10 கோடி இருக்கோம், நாங்கள் எத்தனை சதவீதம் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எழுதி கொடுத்தாங்க. எல்லா கணக்கையும் ஓய்வு பெற்ற நீதிபதி அதிகாரிகளை வச்சு கணக்கெடுத்தா தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை அப்பயே 50 கோடிக்கு மேலே அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு ஜாதியோட பர்சன்டேஜ் கொடுத்தா 3000% பர்சன்டேஜ். அதாவது இதில் என்னென்னா, மக்கள் மத்தியில் தங்களை தலைவர்களால் நிறுத்துறதுக்காகவும் அரசியல் கட்சிகள் தேர்தல் சமயத்தில் அவங்ககிட்ட பேரம் பேசுறதுக்காகவும் ஜாதி சங்கங்கள் உருவாக்கப்பட்டு தமிழக மக்கள் தொகையை காட்டிலும் அவர் கொடுக்கிற கணக்கு விவரங்கள் அதிகமாக என்ன போலியான கணக்குகள். நாங்கள் இத்தனை % இருக்கோம், நாங்கள் இவ்வளோ 1 கோடி பேர் இருக்கோம், இவ்வளோ ஓட்டு உங்களுக்கு போட வைக்கிறோம், அப்படி போட வச்சு நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு பணம் தருவீங்க. அதாவது தேர்தல் பேரங்களை அடிப்படையாக வைத்தும் ஜாதி மக்கள் மத்தியில் தங்கள் நிலைநிறுத்துறதுக்காகவும் இந்த ஜாதி சங்கங்கள் தொடங்கப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தவறான புள்ளிவிவரங்கள் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது மத்திய அரசு என்ன பண்ணாங்க, கடந்த அரசுலேயே இந்த விஷயம் தொடங்கினாங்க. காங்கிரஸ் அரசு இருக்கும்போது தொடங்கினப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புள்ளி விவரம் எடுத்தாங்க. எல்லார் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த புள்ளி விவரம் அருமையான புள்ளி விவரம். அதாவது சும்மா இவர் பேர் என்ன ஜாதின்னு மட்டும் எடுக்கல. அதுல நிறைய விஷயங்கள் அதில் ஜாதி கட்சிகள் தவறான கருத்துக்களை திணிக்கும் பொழுதுதான் அது மக்கள் பெருக்கத்தோடு இது அதிகமா இருக்கின்ற ஒரு கேள்வி வந்ததுனால இந்த நிகழ்வு வந்தது. அதுதான் துவக்கமா இருந்தது. பட் இந்த புள்ளி விவரம்ன்றது என்ன பொறுத்தவரைக்கும் வெளியில படணும். கருத்துல உங்களுடைய பார்வையில ஏன் தாமதிக்க காரணம் இல்லை, இதில் தாமதிக்கன்ற விஷயம் இல்லை. கடந்த 80 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விவகாரம் சாதிய கணக்கெடுப்பு. நம்முடைய நாட்டை துண்டாடுவதற்கு, நம்முடைய நாட்டை சாதி ரீதியாக பிளவுபடுவதற்கு உண்டான அளவுகோலாக கொண்டு வரப்பட்ட முறைதான் இந்த சாதிய கணக்கெடுப்பு, சென்சஸ். அது பிரிட்டிஷ்காரங்களால் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு நம்ம நண்பர் பம்மல், கண்டிப்பாக அதற்கு பிறகு நம்முடைய பம்மல் சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் அவர் விஷயம் சொன்னார். அதாவது ஒரு சதவிகித கணக்கின் அடிப்படையில் பார்த்தா அவங்க கொடுத்த அந்த 80களில் கொடுத்த சதவிகிதம் 234% இருந்தது. இதுதான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில். அப்போ தான் எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள்லாம் போய் கரெக்டாக என்ன எதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். உண்மையிலே அப்போ தான் புரிஞ்சுது இந்த சாதிய அமைப்புகள் எப்படியெல்லாம். ஆனால் ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கம் மிக தெளிவாக இருக்குது. கடந்த 67 ஆண்டுகளாக சுதந்திரத்திற்கு முன்னாலும் சரி அதற்கு பிறகும் சரி இந்த நாட்டிலே பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருப்பது தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களுடைய சமுதாயம், SC ST என்பதில் எனக்கு யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர்களுடைய அந்த சமுதாயத்தினுடைய பொருளாதார சமூக வளர்ச்சி, அதாவது சமூக வளர்ச்சி என்று சொன்னால் இந்த நாட்டிலே பல 1000 ஆண்டுகளாகவே
அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு மறுக்கப்பட்டு வருகின்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மிகப்பெரிய கனவு. வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் என்பதையும் தாண்டி அவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் அது மறுக்கப்பட்டு வந்தது என்பது உண்மைதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. காலதாமதமே இல்லை, செஞ்சிருக்காங்களே. SC STயை பொறுத்தவரையிலும் இது கண்டினியூ ஆகணும்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தவிர நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை ஒரு வரியில முடிச்சிடுறேன். அதை தவிர இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுல எது தேவை என்றால் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம். அதன் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறது. சாதி அடிப்படையிலான அந்த கணக்கெடுப்பு என்பது அரசாங்கத்தினுடைய மற்ற பணிகளுக்காகத்தான் தேவைப்படுகிறதே தவிர இது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு வங்கியாக உபயோகப்படக்கூடாது என்பது எங்களுடைய ஆழமான கருத்து. உங்களுடைய பார்வையில இந்த கணக்கெடுப்பு நீட்டிப்பதற்கும் அல்லது இதுக்குள் உள்நோக்கம் என்னவா நீங்க கருதுறீங்க? பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 1870 தொடங்கினது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார் சொன்னாங்க 1934 தான் வந்து மறுபடியும் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடந்ததுன்னாங்க. அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தது. ஆங்கில அரசாங்கம் வந்து துண்டாடுவதற்காக அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமே இல்லை, அதுக்கு இன்னொரு வரலாற்று ரீதியான ஒரு காரணம் இருந்தது. 1932 தான் பூனா உடன்படிக்கை உருவாச்சு. பிரிட்டிஷ் வட்டமேஜை மாநாடுகள் 2-3 வருஷம் நடந்து அதற்கு பிறகு பிரிட்டிஷாரோட ஒப்பந்தமாகி அதற்கு பிறகு இது அந்த அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலாக சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தினாங்க 1934. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தா 3 விஷயம் முக்கியமான நோக்கங்களுக்காக இருக்குது. ஒன்று, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது ஒன்று. மிக முக்கியமானது திட்டமிடுதல். 3வது, ஒடுக்கப்பட்ட அல்லது எந்த மக்கள் நலிவுற்ற மக்களோ அந்த மக்களை கை தூக்கி விடுவதற்காக, அவங்களுக்கு சில உரிமைகளை சலுகைகளை அளிப்பதற்காக, இந்த நோக்கத்திற்காக தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இப்போ வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் வந்து சமூக பொருளாதார அதை குறித்து மட்டுமே இப்போ மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி வெளியிட்டிருக்காங்க. சாதி வாரியாக சார் சொன்ன மாதிரி வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பழங்குடிய சமூகத்திற்கு தொடர்ந்து 80 ஆண்டுகளாக வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு மற்றதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ குறிப்பாக வந்து இதில் வந்து ஓபிசி, ஏன் ஓபிசி அப்படின்னு பார்த்தா 1980களுக்கு பிறகு பிபி சிங் பிரதமராக வந்த பிறகு, மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கை வந்து அந்த நிறைவேற்றப்பட்டு அந்த இடஒதுக்கீடு இப்போ இருக்குது. அதை ஒவ்வொரு சமூகமும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதுக்குரிய இடஒதுக்கீடு வேணும் என்கிற அந்த கோரிக்கையினுடைய அழுத்தம் தான் இந்த சாதி வாரியாக வந்து கணக்கெடுப்பு வேணும்னு தமிழகத்தில் பெரும்பான்மையான கட்சிகள், எல்லா கட்சிகளும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்திருக்காங்க. இப்போ இதை வெளியிடுறது அல்லது தாமதிக்கிறது, சாதி வாரியான அந்த கணக்கு புள்ளி விவரங்களை வெளியிடுறது ஏன் அரசு தாமதிக்கிறோம்? அது ஏதாவது உள்நோக்கம், அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் இருக்காரு. வணக்கம், நீதிக்காக யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் தருமபுரி மாவட்டத்துல பேசுறேன். கொஞ்சம் சத்தமா உங்க கருத்தை கொஞ்சம் சுருக்கமா பதிவு செய்யுங்க சார். சொல்லுங்க சார். ஜாதி வாரிய கணக்கெடுப்புக்கு வந்து வெளியிடாத காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட, அதாவது ரொம்ப குறைவான சதவீத மக்கள் உள்ளவங்க மட்டுமே இந்த இடஒதுக்கீடு பயன்படுத்தி அதிக அளவில் வேலைக்கு போறாங்க. அதிகமான சாதி உள்ள மக்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு கம்மியாக கிடைக்கிறதுனால அவங்க அதிக அளவு வேலைக்கு போக முடியல, அரசாங்க வேலைக்கு. இப்ப அந்த மக்களை கணக்கெடுக்கும் பொழுது குறைவான சமூகத்தை சார்ந்தவங்க அதிக அளவு மக்கள் அரசாங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த சாதி வாரிய மக்கள் வந்து அரசாங்க வேலைக்கு அதிகமா போக முடியல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனால இது கட்டுப்படுத்தலாம்னு கூட நினைக்கிறாங்க சார். சரி, உங்க கருத்துக்கு மிக்க நன்றி சார். குறுகிய ஜாதி அடிப்படையில் இருக்கிற மக்கள், கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்களுக்கு அதிக சலுகைகள் போயிடுது. அதிக மக்கள் இருக்கிற ஜாதி வாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு நேயர் வந்து தர்மபுரியிலிருந்து பதிவு செய்யும். இது இந்த கருத்துக்கு உங்களுடைய பார்வை? முதல்ல என்னுடைய பதில் என்னன்னா, இடஒதுக்கீடுன்றது ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடாது, அது பொருளாதார அடிப்படையில் தான் இருக்கணும். என்னோட தனிப்பட்ட கருத்து. பொருளாதார அடிப்படையில், பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு கை தூக்கி விடணுன்றது என்னுடைய கருத்து, முதல் கருத்து. ரெண்டாவது, இதில் ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, நான் அந்த அறிக்கை வெளியிடணும்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த அறிக்கை வெளியே வந்தால் தான் நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோம்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த பொய்க்கான உண்மை வெளியே வரும். ஏன்னா நாங்கள் 20% இருக்கோம்,
நாங்கள் வந்து 15% இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலே 15% இருக்காங்களா, உண்மையிலே 20% இருக்காங்களா, உண்மை முதல்ல வெளியே தெரியும். ஏன்னா அரசாங்கத்து ரிப்போர்ட். ரெண்டாவது இது சாதி மட்டும் இல்லை அந்த ரிப்போர்ட்டில் உள்ள தேர்தல் முடிவுகளிலே அந்த விதமான ஒரு பகுதியை வைத்து அந்த வாக்குச்சாவடி மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. அப்படின்னா இதில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. சொந்த வீடு இருக்கா, அரசு வேலை செய்கிறாரா, 2 வீலர் வச்சிருக்காரா, பல்வேறு கேள்விகள் இருக்கா. எப்படின்னா இதற்கான இந்த வெளியே வந்தால் தான் அவர் சொன்ன மாதிரி, அதாவது இந்த இடஒதுக்கீடுடைய பலனை அனுபவிப்பவர்கள் கூட எத்தனை பேர் பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்காங்க அந்த பக்கம் தெரிய வரும். அதாவது இந்த ரிப்போர்ட் வரது வந்து ஒரு வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக வெளியிடப்படணும். ஏன்னா வெளியிடப்பட்டால் தான் யாருக்கு யார் யார் எவ்வளோ சதவீதம் இருக்காங்க, யார் கார் வச்சுருக்காங்க, யார் பைக் வச்சுருக்காங்க, யார் வீடு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10 ஏக்கரில் நிலம் இருக்கும், பெரிய அடையாறில் பங்களா இருக்கும். ஆனால் அவங்க வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த வேலைக்கு போயிருப்பாங்க. அதே சமயத்தில் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஒருத்தர், பைக் இல்லாத ஒருத்தர், சைக்கிள் கூட இல்லாத ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்காரு. அவர் தனியார் துறையில் பணிபுரிவார், இல்லைன்னா கிராம பகுதியில் வந்து உதிரி தொழிலாளர் இருப்பார். பொருளாதார அடிப்படையில் அவர் நசுக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் ஏன் வெளியே வரணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நாராயணசாமி நினைக்கிறாருன்னா இது வெளியே வந்தால் ஜாதி குழப்பம் ஏற்படும், சண்டை வரும், ஒருத்தர் அடிச்சுப்பாங்கன்றது அவர் கருத்தாக இருக்கலாம். அவர் சொல்கிறது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இதில் நிறைய தவறான தகவல்கள் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த தவறான தகவல் மூடி மறைக்கப்படும். ரெண்டாவது எப்படின்னா இவங்களே ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க, இந்த கம்யூனிட்டி இவ்வளோ % தான் இருக்குன்றது. அது யார் சொன்னாங்க அந்த புள்ளி விவரத்தை? இதுவரை என்ன புள்ளி விவரம் யார் எடுத்தாங்க? என்ன ரெக்கார்டு இருக்குது? ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுங்க, இந்த கம்யூனிட்டி வந்து 10% இருக்குன்றாங்க. அதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது? அதுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்காங்களா? அவர் சாரே சொன்னார் 1934 இதை பற்றி முதல்ல கொண்டு வந்தாங்கன்றாரு. 34 பூனா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 100 ஆண்டுகள் ஆக போகுது. அப்போ அதுக்கு பிறகு எந்தெந்த சாதியினுடைய எண்ணிக்கை எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ % இருக்குது, அவங்க யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்ற விஷயம் புள்ளி வரும் என்னை பொறுத்தவரை வெளியே வரணும். வெளியே வந்தால்தான் இன்னைக்கு வேலை கிடைக்காம நசுக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாரு ஒரு நாடார், அவருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்காது. ஒரு கிராம பகுதியில் உதிரி விவசாய தொழிலாளர் ஒரு தேவர், அவருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்காது. குற்றத்தூரில் நெசவு வச்சிருப்பார் ஒரு முதலியார், அவருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்காது. ஒரு பிள்ளை கம்யூனிட்டிக்கு அரசு வேலை கிடைச்சிருக்காது. யார் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி நசுக்கப்பட்டவர்கள் யார் யார், அவங்க எவ்வளோ % இருக்காங்கன்ற விஷயங்களுக்கு மூலியமாக வெளியே வரும். இந்த அறிக்கை வெளியே வரணும்னு நினைக்கிறேன் நான். பொருளாதார அடிப்படையில் தான் இந்த ஜாதி அமைப்புகள் இருக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பும் பெருவாரியான மக்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது. இது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பாருங்க? இப்போது இந்த 1931ஆம் ஆண்டினுடைய அந்த கணிப்பின்படி தான் மண்டல் கமிஷனுடைய விஷயமே நடந்துச்சு. அதாவது அன்றைக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கணக்கெடுப்பின்படி, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னால் நடந்த கணக்கெடுப்பின்படி தான் அந்த ரிசர்வேஷன் ஆனது மண்டல் கமிஷன் மூலமாக போயிருக்கு. ஆனால் டாக்டர் அண்ணல் அம்பேத்கரனுடைய கனவு என்பது இந்த ரிசர்வேஷன், அதாவது இடஒதுக்கீடுகள் என்பது, இது போன்ற சலுகைகள் என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு வரைக்கும் தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய மிக நீண்ட கனவு. என்னவென்றால் இந்த நாடு வளர வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயத்தினர் மக்களும் வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, இதற்கு பிறகு இந்த ஒடுக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பார்த்தாக்கா இன்னும் அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் தொடர்ந்து இந்த நிதர்சனமான உண்மையாக நாம் பார்க்கிறோம். அதுதான் உண்மை. இது வந்து இதுல மறைக்கிறதுக்கோ இல்லை மறுக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆனாலும் இந்த சமீபத்திய கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னாக்க ஒரு 14% பேர் மட்டும்தான் இந்த அரசாங்க அல்லது தனியார் வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக இந்த செய்திகள் சொல்லு. இது எல்லாமே இப்போ வெளிவந்திருக்கிற அத்தனை புள்ளி விவரங்களும் கிராமப்புறங்களை சார்ந்த புள்ளி விவரங்கள் தானே தவிர நகர்ப்புறங்களை வந்து இவங்க இது வரைக்கும் வெளியிடவில்லை. இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. அதனால இன்னும் நீங்க இப்போ நகரங்களையும் கணக்கெடுத்தோம்னு சொன்னா அப்போ அதற்குள்ளேயே நீங்க வந்து இப்போ சாதி வாரியான லிஸ்ட் வெளியிடணும்னு சொல்றது தவறான ஒரு விஷயம்தான். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த 21.53% விழுக்காடுகள் வந்து நம்முடைய SC/ST மக்கள் இருக்கிறார்கள் என்று தெளிவாக இதெல்லாம் சொல்றாங்க. அதே போல கிட்டத்தட்ட 4.4 லட்சம் குடும்பங்கள்
குப்பை அலுவலர்களாக இருக்கிறார்கள். அதுல நம்ம போய் எந்த சாதின்னு அதை போய் பார்க்க முடியும்? அதுபோல பொருளை இப்ப நண்பர் பம்மல் ஸ்ரீனிவாசன் சொன்னது போல பொருளாதார அடிப்படையில் ஈவன் SC ST கூட பாத்தீங்கன்னா நம்ம சில கிரீமி லேயர் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரோம். ஏனென்று சொன்னால் அந்த எந்த ஒரு சமுதாயமானது SC ST இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு சாதி அமைப்பாக இருக்கட்டும் அந்த சாதிகளாக இருக்கட்டும், அதுல ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே தொடர்ந்து இந்த சலுகைகளை அனுபவித்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் இந்த புள்ளி விவரமானது சமீபத்திய சமூக பொருளாதார சாதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பானது மிக தெளிவாக அவர்களை அகற்றிவிடும். யார் இதனால் சமுதாயத்துல பொருளாதார ரீதியா சார் மெயின் பொருளாதாரம் தான் சார். இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த பொருளாதார ரீதியா இப்ப சார் சொன்னது அது எந்த சாதின்றது பார்க்கும்போது வசதியா இருக்கிறவங்க வசதியா தான் இருக்காங்க, ஏழ்மையா இருக்கிறவங்க ஏழ்மையா தான் இருக்கிறாங்க. வசதியா இருக்கிறவங்க ஏழ்மையா இருக்கிறவங்க முன்னேற முடியாத அதைத்தான் நாம் சொல்கிறோம். அதை இந்த சமூக பொருளாதார கணக்கெடுப்பானது கலையும். ஆனால் இது அன்பார்ச்சுனேட் என்னன்னா மறுபடியும் இத்தனை வருடங்கள் ஆகியும் அந்த SC ST என்கின்ற அந்த சமுதாயம் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி. அப்போ அதை நாம எப்படி டெவலப் பண்ணணும்ன்றதுதான் இந்த அரசாங்கம் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். தவிர நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அரசாங்கமானது முதலில் யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு தெரியும். சாதி வாரியா என்ன மாதிரி சிஸ்டம் அரசாங்கத்துக்கு இப்போ வந்திருக்கும், அந்த லிஸ்ட் வந்தது இல்ல. ஆனா இன்னைக்கு இப்பவே இதை வெளியிடுன்னு சொல்றதுக்கு அதற்கு என்ன காரணம் என்றால் அதில் தான் உள்நோக்கம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது, இவர் சொன்னது போல எங்களுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது, எங்களுக்கு இவ்வளவு வேணும். இது ஒரு மிகப்பெரிய பிளவை உருவாக்குவதற்கான ஒரு விஷயங்கள் கூட சில அமைப்புகள் எடுக்கலாம். அதுல ஒன்னும் சந்தேகம் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம், வர்ணாசிர முறையில இந்தியா அமைந்திருக்கிறது. ஆனால் இது இந்த ஜாதிவாரான கணக்கெடுப்பு வந்தாலும் கூட அது தலை தோங்கும் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு செய்திகள்ல நம்ம பார்க்க முடியுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இந்தியா சமூக கட்டமைப்பு என்பது அப்படிதான் இருக்கு. வர்ணாசிரம தர்ம அடிப்படையில் சாதிய கட்டமைப்பா இன்னைக்கு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு ஆணவ கொலைகள், கௌரவ கொலைகள் எல்லாமே இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்கிற எல்லா கொலைகளுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. இந்த சாதிய சமூகமாகவே இன்னைக்கும் இந்தியா இருக்கு. சார் சொன்னாங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சிலர் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க. இந்த நாட்டில் எதற்காக இடஒதுக்கீடு தேவை என்பதுதான். ஒரே கிராமத்தில் 2 கிராமம் இருக்கு, ஒரு கிராமத்தில் 2 கிராமம் இருக்கு. ஒரு இந்தியா கிடையாது, இந்தியா 2 இந்தியா இருக்கு. ஊர் இந்தியா, சேரி இந்தியான்னு 2 இந்தியா இருக்கிறது. இப்போ 2 இந்தியா இங்க இருக்கிறது. தொட்டால் தீட்டு என்பது இன்னும் தீண்டாமை கொடுமைகள் இன்னும் கிராமத்தில் இருக்கு. இன்னும் 180 வடிவங்கள்ல அந்த தீண்டாமை இருக்கிறது. அப்போ சமூக அவலங்கள் இருக்கிறது, சமூக கொடுமைகள் இருக்கிறது, சமூக படுகொலைகள் நடந்துட்டு இருக்குது. அப்போ சாதி பிரச்சனை என்பது இங்க இருக்குது. அப்போ சமூகத்துல இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, நசுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவன் பொருளாதாரத்துல அதுவும் எல்லாம் சேர்ந்து அவன் பொருளாதாரத்தில் நசுக்கி இருக்கு. அப்போ சமூகத்துல அவன் விடுதலை பெறணும், சமூகத்துல ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காக தான் இந்த சாதி அடிப்படையில தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு வச்சிருக்காங்க. சார் சொன்னாங்க பங்களா இருக்கு, பங்களா சேரிக்குள்ள ஒரு பங்களா இருந்தா கூட ஊர் தெருவில் போய் அவன் வீடு கட்ட முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதுதான் நிலைமை. எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் சுதந்திரம் பெற்ற பிறகு, சுதந்திரத்துக்கு முன்பும் கூட ஒரே கிராமம் இருக்கணும்னு எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் சொன்னதில்லை. பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், எந்த கட்சிகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் ஓரளவுக்கு கொள்கை அளவில் ஒத்து வந்தாலும் கூட இந்த கருத்தை பிரதானப்படுத்தி தேர்தல் அறிக்கையில் சொன்னது கிடையாது. ஆகவே பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது மறுபடியும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிப்பதற்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்போ இவங்க சொல்ற மாதிரி கிரீமி லேயர், சார் கூட சொன்னாங்க கிரீமி லேயர் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்படி பார்த்தா கிரீமி IAS IPSல இன்னும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல எத்தனை பேர் தலித்துகளா இருக்கிறாங்க, எத்தனை பேர் பழங்குடி மக்களா இருக்கிறாங்க, அங்கே ஏன் ஃபில்லப் ஆகல? அப்போ கிரீமி லேயர் என்கிற அந்த வார்த்தையெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இப்ப சாரே சொன்னாங்க. இன்னும் கூட 60-70 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னும் தாழ்த்தப்பட்ட நிலை இப்படிதான் இருக்குது என்பது அதுதான் நிதர்சனமான உண்மை. கிராமப்புறத்துல இன்னும் மோசமாக இருக்கிறது என்பதுதான். வணக்கம், நீதிக்காக யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க, உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. பதிவு செய்யறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார்.
சார் இதுல இப்போ இந்த விஷயத்துல பொருளாதார விஷயத்துல ஒண்ணு இருக்கும் பொழுது பொருளாதாரத்துல வளர்ச்சி பெறாமல் இருப்பதற்கு பொருளாதார மேலாதிக்கம் கீழாதிக்கத்தை இழிவுபடுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது. உதாரணத்துக்கு அவர் ஒரு உதாரணத்தை சொன்னார், கிராமப்புறங்களிலே கூட 2 பிரிவுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த கணக்கெடுப்பை மதித்து அந்த நபர்கள் ஜாதி வாரியான நபர்கள் அங்கீகரிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, இப்படி இந்த பட்டியல் வெளியிட்டா, இந்த பட்டியல் வெளியிடும் போது உயர்ந்த நிலையில் இருக்கிற அல்லது அதிக மக்கள் இருக்கிறவர்கள் அந்த குறைந்த நபர்களா இருக்கிறவங்கள ஒரு டாமினேஷன் அவங்களை கொஞ்சம் மேற்கொள்வாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்கிறீங்க. ஆனால் இந்த வெளியே விடணும்னு சொல்கிறேன். வெளியே வந்தால் தான் இந்த அறிக்கையை முழுக்க இன்டர்நெட்டில் எடுத்து போடணும், எல்லா செய்தித்தாள்லையும் போடணும். இல்லை ஏன்னா மக்களுக்கு தெரிய வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சொன்னார் தீண்டாமைன்றது ஒரு பெருங்குற்றம். தீண்டாமையை வந்து யாருமே இங்கே ஆதரிக்கலை. தீண்டாமை பெருங்குற்றம். பொருளாதார ரீதியாக பின்தங்கி யாராக இருந்தாலும் அவங்களை தூக்கி விடணும். அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் அவங்கள வந்து வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. எல்லாமே இன்றைக்கி சென்னையில் உள்ள ஃப்ளாட்டுகள் எல்லாமே சமத்துவபூர்வமாக தான் இருக்குது. எந்த ஃப்ளாட்லேயும் சென்னையில் பெருநகரங்களில் ஜாதி பார்க்குறது கிடையாது. இந்த பக்கத்து ஃப்ளாட்டில் எந்த ஜாதிக்காரன் தெரியாது, இந்த பக்கத்து ஃப்ளாட்டில் எந்த மதத்துக்காரன் தெரியாது. இங்கே எல்லா மக்களும் ஒன்றா தான் வசிக்கிறாங்க ஃப்ளாட்டுகளில். இல்லை, அதுக்கு காரணம் வந்து ஃப்ளாட்டுகளில் வந்து கேட்கும் போதே எந்த சாதின்னு தான் கேட்குறேன். நானும் வங்கியில் அதிகாரியாக இருந்தேன். நான் MBA படிச்சுட்டு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஒரு நகரத்தில் போயிட்டு வீடு கேட்குறோம். முதல் கேள்வியே வந்து கேட்ட கேள்வி வந்து என்ன சாதின்னு தான் கேட்டாங்க. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்க, எவ்வளவு படிச்சிருக்கிற, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிட்டா? இல்ல அதுதான் சூழ்நிலை, யதார்த்தம். இன்னைக்கு நகரமா இருந்தாலும் கிராமத்துல மட்டும் இல்ல. வணக்கம், நீதிக்காக சார் சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல நான் பேசிட்டு இருக்கேன். என் பேர் அரவிந்துங்க. சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, கேள்வியை விட நான் இதை பதிலாவே நான் சொல்லிடுறேங்க. வந்து என்னன்னா, பார்ப்பனிய சமூகத்தினர் நிறைய பேர் காஞ்சிபுரத்துல வந்து குப்பை வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு மிஸ்டர் நாராயணன் கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க. அதை அதான் சொன்னேன். அதாவது இதுல வந்து இந்த ஜாதி எல்லா இந்த பொருளாதார ரீதியா வந்து பின்தங்கிய மக்கள் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. அவர் சொன்னது சரிதான். இன்னும் நீங்க பீகார்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்ல எல்லாம் கூட பிராமின்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து பெருசா யாரும் இங்க பேசுறது இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மை பொறுத்தவரையில ஒரு சமுதாயம் மிகப்பெரிய இந்த நாட்டிலே வந்து இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினதான் என்பதுல நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரோம். அதனால அதெல்லாம் பெருசா தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அதையும் நாம் போக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால ஏதோ பிராமணர்கள் அத்தனை பேருமே பொருளாதாரியா முன்னேறிட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது வர்ணாசிரம தர்மம் இதெல்லாம் வந்து அந்த காலத்து விஷயங்கள். இது வந்து இப்போ உண்மையிலே இல்லை. ஆனால் தொடர்ந்து தமிழகத்துல தான் இதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள எப்பவுமே போறது இல்லை. ஏனென்று கேட்டால் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையில ஒரு கருத்து வந்து பகிரங்கமா வந்து ஒரு சில இயக்கங்களால் அது வைக்கப்படுகிறது. ஏன் வைக்கப்படுகிறது என்றால் அவர்களுக்கு சமுதாயத்துல ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் விஷயமே தவிர என்னை பொறுத்தவரையில அதுல ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. இன்றைக்கு என்ன தேவை என்றால், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் 67 ஆண்டுகள் நாம் சுதந்திரம் பெற்ற பிறகும் முன்னேறி இருக்கிறதா என்றால், அதாவது பொருளாதார ரீதியாக ஐயா சொன்னது போல பல இடங்கள்ல அந்த தீண்டாமை கொடுமை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதை களைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதுதான் இன்க்ளூசிவ் குரோத்னு சொல்லலாம். அதுதான் நம்ம செய்யணும். அதை செய்வதற்கு ஒரு அரசு முயற்சி செய்யும் பொழுது, ஒரு சில அரசியல் கட்சிகள் முயற்சி செய்யும் பொழுது, வெறும் வாக்கு வங்கிகளாக அதை ஒரு சில கட்சிகள் ஒரு சில அமைப்புகள் அந்த சமுதாய சாதிகளை வைத்து அரசியல் செய்ய நினைக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். இதுதான் விஷயம். இன்னைக்கு பிஜேபி பத்தி ஒரு கேட்டார். பிஜேபி கூட அப்படின்னு சொன்னாரு. ஆனால் ஐயாவுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15 வருடங்களாக அதிக அளவிலான தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர், அதாவது SC ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சிஸ்ல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க நாடு முழுக்க இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. எங்களுடைய அகில இந்திய தலைவராக நாங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பங்காரலட்சுமி அவர்கள் தான் எங்களுடைய தலைவராக நாங்க ஏத்துக்கிட்டோம். உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில இன்னை வரைக்கும்
யாரும் ஜாதி பார்க்கறது இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து ஒரு சில, அதாவது இப்போ வேறு சில சமுதாயத்தினர்லாம் சேர்ந்து ஒரு தாக்குதல் தொடுப்பாங்க. இல்ல இது வந்து பிராமன் பார்ட்டி, இது வந்து பனியா பார்ட்டி, அந்த இருக்கும் இல்ல, அது இருக்கும். அது ஏனென்று சொன்னால் எல்லா சமுதாயத்தினரோடும் இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. இன்னைக்கு அதிக அளவுல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை அதிக அளவிலே முதலமைச்சராக கொண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை முதலாக பிரதமராக அழகு பார்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி. அதுதான். அதனால இதையெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளும் சில அமைப்புகளும் தவறான முறையில் பிரச்சாரம் கூட செய்யலாம். ஆனால் உண்மையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில உச்ச நீதிமன்ற இந்த நாட்டிலே நாம் சட்டமாக அரசியலமைப்பு சட்டத்தை நாம வந்து ஃபாலோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டினோட உச்ச நீதிமன்ற கருத்தை சாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடாது. உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, கூடாதுன்னு சொல்லி இருக்குது. சென்ற வருடம் கூட மிக தெளிவான ஆர்டர். அது வந்து ஏன் என்று சொன்னால், இதனால் இப்ப ஒரு சாதாரண ரொம்ப ஒரு கொள்ளைக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்துல ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார் பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக என்ன நடந்துச்சுன்னு நாம இங்க இருந்தா இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கிறது. அதனால இப்ப லல்லு பிரசாத் யாதவ் கேட்கிறாரு. இப்ப இது ஏன் லல்லு பிரசாத் யாதவ் கேட்கிறாரு? இப்ப பீகார் எலெக்ஷன் வருது, அதை வச்சு ஒரு ஜாதி ரீதியா நம்ம வந்து ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. நேற்று நடந்த மேலவை தேர்தலில் கூட பிஜேபி 24ல 13 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்குது மேலவை தேர்தல். எதுக்காக சொல்ல வரேன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுதான் எல்லா சமுதாயத்தினரும் இணைத்து அதே நேரத்துல எங்களுடைய செய்யட்டும். அதுதான் சொல்றேன். சாதிய அமைப்புகள், சாதிய கட்சிகள் தொடர்ந்து இதைத்தான் செய்வார்கள். ஆனால் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே இதனுடைய பிரச்சனை என்ன என்பது ஆராய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இது வந்து வெறும் கிராமப்புறங்களை மட்டும் கொண்டு இருக்கிற விஷயம். இது இப்ப எடுத்ததுல இருந்து நமக்கு தேவை என்னன்னா, சாதிய ரீதியான ஒரு வரவேற்பு இல்லை. எப்படி கிராமங்களை நாம் முன்னேற்றுவது, வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது, எப்படி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பது. 51% இன்னைக்கு வந்து கிராமங்கள்ல வந்து அக்ரிகல்ச்சரை நம்பி, அதாவது அக்ரிகல்ச்சர்னா அவருடைய விவசாய நிலங்களை நம்பி இல்ல, மற்றவர்களுடைய விவசாய நிலங்களை நம்பி அந்த விவசாய கூலிகளாக 51% பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கிராமப்புற கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர, இது இந்த சாதிய ரீதியான விஷயங்களை வந்து யோசிக்கிறது, இதை மட்டுமே பிரதானமாக வைத்து நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி முன்னே கொண்டு செல்ல முடியுமா என்றால் கண்டிப்பாக அது முடியாது. நம்ம தொடர்ந்து பேசும் நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை வந்திருக்கு. நேயர்களே, நீதிக்காக நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். தண்ணி கொடுங்க. சார், அவரோட கேள்வி நான் அவரை கேள்வி கேட்கலையே, அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன் சார். இல்லை, கேட்கல. அது துப்புரவு தொழிலாளர் சம்மந்தம் சொல்லலாம். நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா? இது துப்புரவு தொழிலாளர் இருக்காங்க, பிராமணர் இதுல இருக்காங்க, எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ அவர் ஒருத்தர் நேயர் கேட்டாரு, காஞ்சிபுரத்துல இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது. அது ஒரு பெரிய சமூகத்துல எல்லாமே தான் இருக்கும். ஏழையா இருப்பாங்க, பணக்காரங்களா. கரெக்டா தான் சொன்னீங்க. அது வந்து பெரிய சமுதாயம் இருக்குது. ஆனா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இதுல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. உண்மைதான். அதுதான் நம்ம கல்யாணம் முதல்ல அதுதான் செய்யணும். ஆனா 60 வருஷமா ஒன்றும் செய்யலையே. இவ்வளவு சலுகைகள் நம்ம கொடுத்தோம்னு சொல்லியும் செய்யல. ஏன்னா அது போய் சேரல. அதுதான் விஷயம். அவருடைய கேள்வி வேற, அதுக்குள்ள போக முடியாது. ரொம்ப போயெல்லாம் பேச முடியாது. சென்சிட்டிவ்ல ஒன்றும் கிடையாது சார். என்ன இருக்கு அப்படிலாம் இருக்கிறாங்களா? நீங்க வந்து இந்த சாதி அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. 10 செகண்ட்ஸ் சொல்லுமா?
நேர்களே ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நீதிக்காக நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், விளம்பரத்துக்கு முன்னாடி வந்து நம்முடைய கேள்விகள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது அவங்களுக்கு வேண்டிய ஒரு நிலைகள் மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வையில் என்ன? இந்த அறிக்கையிலையும் கூட 4,08,000 குடும்பங்கள் இன்னும் வந்து துப்புரவு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் இன்னும் சொல்லப்போனால் ரயில்வே துறையில் 3 லட்சம் பேர் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சராக இன்னும் இருக்கிறாங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கிறதா சொல்கிற நாடு இது, வளர்ந்துட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா சீனாவோட பெரிய வல்லரசா திகழ போகிற நாடுன்னு மனித கழிவுகளை மனிதனே கையால் அள்ளக்கூடிய அவலம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது, இந்தியாவில் இருக்குது. இது வரைக்கும் 67 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகும் கூட இந்த அவலம் இருப்பது என்பது இந்த நாட்டிற்கே ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். இதை அகற்றுவதற்கு ஏன் இது வரைக்கும் எந்த அரசுகளும் முனையவில்லை? ரெண்டாவது, இப்போ தூய்மை இந்தியான்னு பிரதமர் அறிவிச்சிருக்காரு, ஓராண்டு ஆச்சு. அந்த தூய்மை இந்தியாவுக்கு செலவு பண்ண பணம் மட்டுமே, விளம்பரத்துக்காக செலவு பண்ண பணம் மட்டும் 94 கோடி ரூபா. இந்த தூய்மை இந்தியாவுக்காக செலவு பண்ண பணங்க. ஆகவே திட்டங்கள் இந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்கு அல்லது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக திட்டங்கள் வந்து நிறைய போடுறாங்க. ஆனால் அந்த திட்டங்கள் போய் சேருதா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குது. அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதை விட பல மடங்கு இவங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற அந்த பட்ஜெட்லலாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அது பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த பிளானிங்காக இருக்கக்கூடிய அந்த திட்ட இதுக்கு பணத்தை விட அந்த நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 55,000 கோடி பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 75,000 கோடி செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து இன்னும் கூட அரசு வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வந்த பிறகும் கூட அதை வந்து தொடர்றது வந்து இது அவலமான ஒரு விவரங்கள் வந்தா இந்த நிலை களையப்படும் நீங்க நம்புறீங்க? எந்த கணக்கெடுப்பு? ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நிலை வந்து அவளுக்குரிய ஒரு தேவைகளையும் மக்களிடத்தில் சென்றடைய வேண்டிய திட்டங்களையும் கொடுக்கும்போது இந்த நிலைகள் எல்லாம் களையப்படும். சாதி வாரியா இந்த முறை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சிக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இப்போ இடஒதுக்கீடுக்காக இது வருது அப்படின் போது நம்ம வரவேற்கிறோம், இடஒதுக்கீடுக்காக இது தேவை அப்படின் போது வரவேற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் இதுக்கான ஒரு உள்நோக்கம் இருக்கு, அரசியல் நோக்கங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்ற ஆண்டு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 21% வந்து சிறப்பு உட்கூறு திட்டத்தில் ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான், ஷெட்யூல் ட்ரைபல் பிளான் என்கிற அந்த திட்டத்தில் 21% வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க, பணத்தை ஒதுக்கிறாங்க, அந்த பிளான் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன பொருள்? மக்கள் தொகை அடிப்படையினா 21% இருக்குதுன்னு பொருள். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ சதவீதம் இருக்கு? 19. 18 + 1 19 தான் இருக்கு. இப்போ 21% அதை ஏன் உயர்த்தலை? அதை ஏன் எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் கேள்வி எழுப்பல? ஏன் பிஜேபி கேள்வி எழுப்பல? ஏன் காங்கிரஸ் கேள்வி எழுப்பல? ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பல? அதிமுக, திமுக ஏன் கேள்வி எழுப்பல? அவங்க இடஒதுக்கீடுக்காக வேணும் அப்படின்றது, இந்த சாதி வாரியா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேணும் என்பதை நம்ம ஆதரிக்கிறோம், அதில் வந்து நம்ம எதிர்க்கல. ஆனால் ஏற்கனவே வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறத இந்த அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா 18.4% வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து குடும்பங்கள் இருக்கிறது, 11% வந்து பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூடிய குடும்பங்கள் இருக்குது. அப்படின்னா என்ன பொருள்? யாராவது 30% இருக்கு. அப்ப நடைமுறையில் என்ன ரிசர்வேஷன் இருக்கு? 15 + 7.5 22% தான் அகில இந்திய ரீதியில் இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் அதெல்லாம் கணக்கில் எடுக்கணும்னு சொன்னா அந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வேணும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா 69%, 50%க்கு மேல போனா இடஒதுக்கீடு கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் 1997 அந்த இந்த கேஸ், இந்திரா சகானி கேஸ்ல வந்து அது ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 50%க்கு மேல வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால 69% இங்க கொடுக்கும்போது பிரச்சனைகள் வருது. ஆகவே நம்முடைய கோரிக்கை என்னவா இருக்கணும்? இந்த அரசியல் கட்சியுடைய கோரிக்கை அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக போராடக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கணும்னு சொன்னா, மாநில அரசுகளுக்கு இடஒதுக்கீடை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்கணுன்ற கோரிக்கை தான் இருக்கு. நம்ம வழிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே வெளியிடணும், எப்ப வெளியிடணுன்றதெல்லாம் கேள்வி இல்லை. அதுதான் தேவையானதா நாங்க கருதுறோம். அதை தான் விடுதலை, ஆமா, அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. சார், இதுல இன்னொரு விஷயம், இந்த கணக்கெடுப்பு விவரம் வெளிவந்தா குறைவாக இருக்கிற அந்த ஒரு அமைப்பினர் அல்லது ஜாதியினர் நாம் குறைவாக இருக்கிறோம், நசுக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு புறம் இருந்தாலும் கூட
ரெண்டாவது, அந்த குறைவா இருக்கிற நபர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றெடுக்குவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கு. அப்படி அதிக பிள்ளைகளை பெற்றுட்டு அவங்க நம்முடைய ஜாதி இனத்தை கொஞ்சம் முன்னிறுத்தணும் அப்படின்னு வரும்போது ஒரு பொருளாதார சிக்கல் வருமே அப்படின்னு ஒரு கற்பனை. அதாவது எப்படின்னா ஒரு விஷயம் வச்சுங்க, இன்னைக்கு நடுத்தர குடும்பம் பெருநகரங்களை வசிக்கிறவங்க யாருமே ஒரு குழந்தைங்க மேலே பெற்றுக்கிறது கிடையாது. யார் பெற்றுக்கிறாங்கன்னா வில்லேஜஸ் சைடில் மிகவும் பின்தங்கியவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், ஏழைகள், இவங்க தான் வந்து 3 குழந்தை மேலே பெற்றுக்கிறாங்களே தவிர இன்னைக்கு படித்தவங்க பெருநகரில் ஒரு குழந்தைங்க மேலே பெற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த வாதன்றது நகைப்புக்குரியதாக இருக்கும். என்னுடைய கேள்வி என்னென்னா, அவர் சார் கூட சொன்னார், இப்போ இந்த 18+1 அந்த இடஒதுக்கீடு எடுத்துப்போம், இல்லை 22 எடுத்துப்போம். இன்றைக்கி கல்வி வேலை வாய்ப்பில் 2 விதமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒன்று இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அதில் லஞ்சம் கொடுத்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு காலேஜில் சேர்றாங்க, 1 கோடி ரூபா கொடுத்து காலேஜில் சேர்றாங்க. ஸோ பணம் உள்ளவன் பணம் கொடுத்து சேர்றான். அது பொறியியலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வேறு படிப்பாக இருக்கட்டும், அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடுன்ற பேரில் பணக்காரர் வீட்டு பசங்க திரும்ப திரும்ப ஏற்கனவே இடஒதுக்கீடுனால் படம் பெற்ற பணக்கார டாக்டருடைய பையன் தான் திருப்பி இடஒதுக்கீட்டில் போகிறான். ஏன் பொருளாதாரத்தை எதிர்க்கிறாங்க தெரியுமா? இவங்க பயம் அவங்களுக்கு. பொருளாதாரத்தை இடஒதுக்கீடு எதிர்க்கிற நோக்கம் என்னன்னா, அந்த கம்யூனிட்டிலே உள்ள ஏழைகள் வரக்கூடாது. அதான் அவங்களுடைய உள்நோக்கம். அதாவது பொருளாதார ரீதியாக ஆமா, அந்த கம்யூனிட்டியில் ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உள்ள ஆள் வரக்கூடாது. பணக்காரனாக உள்ள ஒரு டாக்டரோட பையன் அந்த இடஒதுக்கீட்டில் வரணும், பணக்காரனாக உள்ள நீதிபதியோட பையன் இடஒதுக்கீட்டில் வரணும். இப்படிதான் திரும்ப திரும்ப 3 தலைமுறையாக பயன்பட்டு இருக்காங்க. ஆனால் ஏழையாக இருந்து அதிக மதிப்பெண் எடுத்த ஒருத்தன் இருப்பான் கிராமத்தில், அவன் ஒரு முதலியாராக இருப்பான், நாயுடுவாக இருப்பான், நாயக்கராக இருப்பான், வன்னியராக இருப்பான், தேவராக இருப்பான். ஆனால் அவன்கிட்ட பணம் இல்லைன்னா அவனுக்கு படிப்பு கிடையாது, அதிக மார்க் எடுத்தால் கூட சீட்டு கிடையாது. அப்போது நல்லா படிக்கக்கூடிய ஏழை சமுதாயத்தை பிறந்த ஒரு தேவர மாணவன் என்ன குற்றம் பண்ணான், ஒரு வன்னியர மாணவன் என்ன குற்றம் பண்ணான்? அப்போது அதிக மார்க் எடுத்த ஏழை வன்னியருக்கு சீட்டு கிடையாது, அதிக மார்க் எடுத்த ஏழை தேவருக்கு சீட்டு கிடையாது, அதிக மார்க் எடுத்த ஏழை முதலியாருக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நசுக்குவது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ரிசர்வேஷன் சொன்னால் 50%, 100% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க, 100% இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. மற்றவங்க படிக்கணும், அனைவரும் படிக்கணும். ஏழையாக உள்ள எந்த ஜாதியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள ஏழைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பு இடம் வழங்கப்படணும். அப்பதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும். வணக்கம், நீதிக்காக யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம், நான் பெரம்பலூர் மாவட்டத்துல ஜெயக்குமார் பேசுறேங்க. ஐயா சொல்லுங்க ஜெயக்குமார். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் நாராயண அவர்களும் சமூக ஆர்வலரும் பேசுறாங்க, சாதிய தீண்டாமைக்கு தமிழ்நாட்டிலே இல்ல அப்படின்னு. ஒவ்வொரு கிராமப்புறத்திலையும் வந்து பார்க்க சொல்லுங்க. ஐயா உங்க கருத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு கிராமத்திலயும் வந்து பார்க்க சொல்லுங்க, சொல்லுங்க, ஆய்வு பண்ண சொல்லுங்க. தீண்டாமை வந்து கொடுமை யார் சொன்னாங்க? யாருமே சொல்லாத போது நாங்க சொன்னதா ஏன் சொல்றீங்க? நீங்க சொன்னதா இல்ல சொல்றீங்களா? தீண்டாமையே இல்ல யாருமே சொல்லுங்க. அண்ணன் பாலசிங்கம் கருத்துக்கு பதிவு பண்றீங்களா? அவர் பதிவு பண்றாரு. பாலசிங்கமே சொல்லுவார், நான் சொன்னா இல்லையா? சாதிய வன்கொடுமைகள் ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து தீண்டாமைன்றது பெருமளவில் குறைஞ்சிருக்குது. நீங்க பஸ்ல தீண்டாமையா இருக்கு, ட்ரெயின்ல தீண்டாமையா இருக்கு, சினிமா தியேட்டர்ல தீண்டாமையா இருக்கு, தெரியாததுனால தீண்டாமை அப்படி இல்லைங்க. பஸ்ல தீண்டாமை இல்ல, ரயில்ல தீண்டாமை இல்லைன்னா அது தெரியாததுனால தீண்டாமை இல்ல. தெரிஞ்ச விட தீண்டாமை எங்க ஆரம்பிக்குது? தெரிகிற போது ஆரம்பிக்குது. இது இந்த சாதி என்று தெரிகிற போது தீண்டாமை தொடங்குகிறது. தெரியாத போது எப்படி ஆரம்பிக்கும்? சரிங்க, அவரோட கருத்து நீங்க இதுக்கான வழிமுறைகள் என்னன்ற ஒரு கேள்வி கேட்டா அல்லது பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஹலோ சொல்லுங்க, உங்க கருத்தை வந்து தனிப்பட்ட வகையில் நீங்க தாக்குறது தவறான விஷயம். நீங்க பொதுவான கருத்தை நீங்க இந்த பொதுவான விஷயம். தமிழ்நாட்டுல வந்து தீண்டாமை வன்கொடுமை இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? மறுக்கப்படுறது எப்படி? எத்தனை குடிசைகள் எரியுது, எத்தனை பேர் பள்ளியிட்டு இருக்காங்க தலித் இளைஞர்களை. சரி, அதுவும் என்ன சாதிய வன்கொடுமைகள் இல்லையா? சாதி தீண்டாமை இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல அவலங்கள் நிலந்துட்டு இருக்கு. அது எந்த அரசு தட்டி கேக்குது? எந்த அரசு பாதுகாப்பு கொடுக்குது அந்த மக்களுக்கு? சரிங்க, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு வந்தா இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, நேர் வந்து அதாவது ஒரு அவருடைய புரிதல் வந்து நான் தவறு என்று சொல்வதை விட ஒருவேளை நான் சொல்வது அவருக்கு புரியாது. ஆனா நான் முதல்ல இருந்தே சொல்வது என்னவென்றால் 67 வருடங்களாக 2 பிரிவுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லைங்க. அதாவது பல இடங்களில் இன்னும் அது போன்று இருந்தால், இருப்பதால், இருக்க போவதால் தவறுதான். அதில் சந்தேகமே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லையா?
அதான் அதைத்தான் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுறோம். அதை சண்டை போட்டு ஒழிக்கிறத விட நாம் ஒரு இன்க்ளூசிவ் growth என்று சொல்லப்படுகிற கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில், ஏன்னா நாம் அதெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நான் வலியுறுத்தி வருகிறேன். இப்போ நீங்க ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி கேட்டீங்க, நல்ல விஷயம் ஒன்று கேட்டீங்க. அதாவது குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இல்லை. குறைவாக இருக்கிறோம்னு சொன்னா இன்னைக்கு எனக்கு தெரிந்து அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆவதா அல்லது 3ஆவதா எஸ்சி சமுதாய மக்கள் தான் வருவாங்க. இன்னைக்கு அப்படி பார்த்தோம்னு சொன்னா பிராமணர்கள் தான் வந்து 2% 3% இருக்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதனால இந்த இடஒதுக்கீடு என்பது குறைவாக இருப்பவர்களை வைத்து கிடையாது. அதாவது நாம இதெல்லாமே பொதுவான ஒரு கருத்து தான் நானும் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த குறைவாக இருப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நீங்க ஒருவேளை அதுதான் நம்ம இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மதசார்பற்றவர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி சார்போடு இருக்கிறாங்க. இதான் விஷயம். இன்னைக்கு ஐயோ மதவாதமா இந்துன்னு பேசுறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்படி பேசுறவங்க தான் இந்து மதத்திலே இருந்துகிட்டு சாதியை பத்தி பேசுறாங்க. இதுதான் வந்து எல்லா சில அரசியல் கட்சிகளும் சில சாதி அமைப்புகளும் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவிர நீங்க இது தைரியமா உங்க ஊடகத்துல கேட்டீங்க, நிறைய பசங்களை பெத்துப்பாங்களே. ஆனால் அதுதான் இந்த காமன் சிவில் கோடு என்று சொல்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்தினரை பார்த்து நாம் அது போல கேட்டால் உடனே இந்த கட்சிகள் அத்தனை பேரும் கொதித்து எழுந்து இப்படி சொல்லலாமா, அது அவருடைய மத நம்பிக்கை, நீங்க வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடை வந்து அவங்க மேல திணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. கிறிஸ்துவ மதத்திலையும் அது போலதான் இருக்குது. ஆனா இது விஷயம் என்னன்னா, அதை பத்தி பேசினா பிஜேபி மதவாதம் சொல்றாங்க. ஆனா இங்க இது வேற மாதிரி பேசுறாங்க. இதுதான் ஒரு டிவைட் அண்ட் ரூல். இது ஒரு டிவைட் அண்ட் ரூல். நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே ஒரே சீரான பார்வை இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதுல நான் மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சாதியாக இருந்தாலும் நம்ம ஓவராலா பார்க்கும் பொழுது உறுதியாக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக தன்னுடைய அந்த சமுதாயம் தனிமைப்பட்டு நிற்கிறது என்று கொதித்து எழுந்தார் நம்ம பார்க்கணும். இல்லைங்க, அவர் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய சமுதாயம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவருடைய கனவு என்னவென்றால், நீங்க வந்து வேலை வாய்ப்பு இல்ல நம்முடைய சமுதாயத்துக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். அதை இன்னிவர்களும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிக அளவில் முயற்சி செய்திருக்கிறது. நாங்க முழுக்க செஞ்சுட்டோம் கூட நான் சொல்லல. ஆனா இன்றைக்கு ஒரு இந்திய அளவில் ஒரு கட்சி அது இருக்கிறது என்று சொன்னால், அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்திருக்கிறது. எங்களுடைய தலைவராக கிருபாநிதி கூட ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். எத்தனையோ அந்த மாதிரியான தலித் தலைவர் இளங்காந்தி என்பவர் ஒரு 1980களில் என்னுடைய மாநில துணைத் தலைவராக செயலராக இருந்தார். இப்படி எங்களை பொறுத்தவரையிலும் RSS என்கின்ற இயக்கத்துல வந்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது என்றைக்குமே ஜாதிய வேறுபாடுகளை பார்த்ததில்லை, எந்த சாதியும் ஒதுக்கியதும் இல்லை. அதுதான் உண்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சாதியவாதமும் மதவாதமும் இந்தியாவில் இருக்கு, அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அப்ப ஒரு இருக்கு. ஐயா சொன்னாங்க பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. பொது சிவில் சட்டம் ஏற்ற வேண்டிய அளவுக்கு இங்க ஒன்றும் தேவை உருவாகலை. ஏன்னா இந்தியாவில் எதுவுமே பொதுவா இல்லை. ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டா, மறுபடியும் நான் கிராமத்தை தான் சொல்ல வேண்டி வருது. கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் வந்ததுன்னா ஊர் தெருவில் தான் கட்டுறான். ஒரு ரேஷன் கடை வருதுன்னா அது ஊர் தெருவில் தான். ஒரு குடிநீர் தொட்டி வருதுன்னா அது ஊர் தெருவில் தான். எதுவாக இருந்தாலும் அது ஊர் தெருவில் தான். எல்லாமே ஊர் தெருவில் தான் கட்டப்படுகிறது. ஒரு கோயிலில், அந்த ஊர் தெருவில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து சாமி கும்பிடக்கூடாதுங்கிற ஒரு இன்னும் அந்த வழக்கம் இன்னும் இருக்கு. தெருவுக்குள்ள நடக்கக்கூடாது. இன்னும் இரட்டை டம்ளர் முறை எத்தனையோ கிராமங்கள் இருப்பதா வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி குறைந்திருந்தா கோகுல்ராஜனுடைய கொடூர படுகொலை எப்படி நடக்குது? இளவரசனுடைய படுகொலை எப்படி நடக்கிறது? செந்தில் எப்படி? அப்படி இல்ல, எல்லாருமே பேசுற எல்லாருமே ஒரு தலித்தாக இருந்தாலும் கூட கலப்பு மனம் பேசுபவர்கள் தான் ஜாதிய இது வந்து பாக்குறாங்க. அதுதான் உண்மை. அதாவது இப்ப இவங்க வந்து அதுக்காக வந்து அந்த கருத்துக்கு ஆதரவா பேசுறாங்க. ஆனா என்ன நிஜம்? கோகுல்ராஜ், ஓமலூர் கோகுல்ராஜ் எதற்காக படுகொலை செய்யப்பட்டான்?
ஒரு பெண்ணை அவன் காதலிக்க போறான் அல்லது காதலித்துட்டு இருக்கிறான் அப்படின்றது தெரிந்து எந்த அளவுக்கு கொடூரமா கொலை செஞ்சிருக்கிறாங்க, கழுத்தறுத்து கொலை செய்திருக்காங்கன்னா இது என்ன சமூகம்? இது என்ன புத்தி இருக்கு? இங்க சாதி புத்தி மத புத்தியும் தான் இங்க இருக்குதே வழிய வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அவன் படிச்சுவேன், அவன் எண்ணி படிச்சுவேன், எண்ணி படிச்சுவேன், அவன் அண்ணன் கலைச்செல்வன் எண்ணி படிச்சுவேன். அது இல்ல, இளவரசன் படிச்சிருக்கான், படிச்சிருக்கான். என்ன பிரச்சனை அப்படி இல்ல, அடிமையா கிடந்த அப்படி கிடையாது. முன்னாடி அடிமையா கிடந்தா தோழருக்கு சொல்ல விரும்புறேன், முன்னாடி அடிமையா இருந்தான், அதனால அமைதியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு படிச்சிருக்கிறான், விவரமா இருக்கிறான். ஆகவே இது வெளியில வருது, வெளிச்சத்துக்கு வருது. இப்போ முன்னாடி எல்லாம் வெளிச்சத்துக்கு இது இப்படிப்பட்ட கொடுமைகள் வெளிச்சத்துக்கு வரல, வெளிச்சத்துக்கு வருது. ஆகவே இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கிறதுனால, நசுக்கப்பட்டிருக்கிறதுனால இடஒதுக்கீடு வேணும்னு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்டாரு. அந்த அடிப்படையில் தான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிறகு அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே வெறுமனே ஷெட்யூல்டு காஸ்டுக்கு மட்டும் என்பது இல்லாம பேக்வேர்ட் கிளாஸஸ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படி என்பது ஷெட்யூல்டு காஸ்ட், பேக்வேர்ட் காஸ்ட், இந்த சாதிகள் எல்லாம் இணைந்தது தான். அந்த அடிப்படையில் தான் மண்டல் கமிஷன் மூலமா இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வருது. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ மொழி வாரியா, மத வாரியா, இன வாரியா அந்த அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த திட்டங்கள் இந்த கொடுக்கப்படுகிற இந்த அட்டவணையில் வரையறுக்கப்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நேர் இணைப்பில் இருக்கு, அதுக்குள்ளே பேசலாம். வணக்கம், நீதிக்காக யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், தருமபுரியிலேருந்து கோபால் பேசுகிறேன் சார். சொல்லுங்க கோபால். சார் சாதிவாரி கணக்கெடுப்பு அரசு வெளியிடணும் சார். என்ன காரணம் அப்படின்னா அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா சார், ஒவ்வொரு சாதியிலையும் பாத்தீங்கன்னா கீழே இருப்பான், ஒருத்தர் மேல இருப்பாங்க. சில பேருக்கு வசதி இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கீழே இருப்பாங்க. ரொம்ப கீழே இருப்பவங்களுக்கு நீங்க நீங்க 50% இடஒதுக்கீடுனா நீங்க 80% கொடுத்து கூட அவங்களை மேல தூக்கலாம். இதனால நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை நீங்க பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேல இருக்கிறவங்களுக்கு 50 கொடுத்துட்டு வந்து அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அந்த கீழே சொல்லும்போது எல்லாருக்கும் 100% அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுங்களா? அப்படி இல்லைங்க சார், ஒரே கம்யூனிட்டி நீங்க எந்த கம்யூனிட்டி எடுத்தாலையும் அந்த கம்யூனிட்டியில எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கல. இருக்கிறவன் அப்படியே மேல போயிட்டே இருக்கான், இல்லாதவன் அப்படியே கீழே இருக்கான். இல்லாதவன மேல தூக்கி இருக்குதா அடுத்து வெளியிடணும் சார். அது ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில உங்க கருத்தை பதிவு. நான் என்ன சொல்றேன், ஒரு புள்ளி விவரம் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எஸ்சி எஸ்டியில் யார் யாருக்கெல்லாம் இன்னும் வேலை வாய்ப்பு வழங்கப்படலை, பொருளாதார ரீதி யார் முன்னேறும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அரசு என்ன பண்ணோன்னா உடனடியாக அவங்க எல்லாருக்கும் யார் யார் நல்லா படித்தவர்கள், பட்டம் படித்தவர்கள், நல்லா மார்க் வாங்கினவங்க, அங்கே உள்ள எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்துணும். ஏன்னா இது திரும்ப திரும்ப நான் சொன்னது என்னன்னா, இந்த இடஒதுக்கீடுன்றது சாதி அடிப்படை இடஒதுக்கீடு தொடரக்கூடாது. அப்போ அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துடலாம். தெரியுமா, ஒரு கணக்கெடுப்படுத்தி யார் யாரெல்லாம் எஸ்சி எஸ்டியில் பின்தங்கி இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்கும் பொருளாதார ஒரு வங்கி லோனு, அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்து இந்த பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதற்கு பிறகாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள அனைத்து சாதியிலும் உள்ள ஏழைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பு வழங்கப்படணும். சார், இப்போ ஜனநாயகம், இந்த ஜாதி அமைப்பு, இப்போ ஜாதி அமைப்பு மேல் தூக்கும் போது ஜனநாயகம் என்ற ஒரு கருத்து அடிப்படுது இல்லையா இந்தியாவில்? இல்லை, அதுதான் நிறைவா நீங்க இந்த கருத்தை நீங்க பதிவு. இல்லை, அதாவது நம்முடைய நாடு பல்வேறு மதங்கள், இனங்கள், ஜாதி, மொழி, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல மாறுபட்ட ஒரு மிகப்பெரிய நாடு. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் இது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் நிறைந்த நாடு. ஆனால் இதை சரியான திசையில எடுத்துக்கிட்டு போகலை இத்தனை வருஷமா அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சூழ்நிலை. இதுல கண்டிப்பாக ஒரு சில சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா இதற்கு 67 வருடங்கள் ஆகியுள்ளன என்பதுதான் ஒரு வருத்தமான விஷயம். அண்ணல், நான் மறுபடியும் சொல்றேன், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது ஒரு 10 to 20 வருடங்களுக்கு உண்டான ஒரு தீர்வாகத்தான் இது போன்ற நடைமுறைகளை வைத்தார். ஆனால் 67 ஆண்டுகளாகியும் நாம் இன்னும் அதிகமாக கொண்டு போகணும் தான் பார்க்கிறோமே தவிர, இதுதான் ஒரு நிறைவா என்னவென்றால், இப்பொழுது நடந்திருக்கிற இந்த சமூக பொருளாதார சாதிய கணக்கெடுப்பானது அந்த நேயர் சொன்னது போல இது எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ள போயிருக்கும் நேரம். இப்போ இதுல அந்த 10-15 லிஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லா சாதிகளும் இருக்கக்கூடிய யாருக்கு போய் சேர வேண்டும் இனி இடஒதுக்கீடு, யாருக்கு போய் சேர வேண்டும் அந்த சலுகைகள் என்பதை துல்லியமாக அரசு கணிக்கும். அதுக்கு முன்னாலேயே நீங்க எல்லாத்தையும் வெளியிடுங்கன்னு சொன்னா
சாதி ரீதியில எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தா மறுபடியும் ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவாங்க. இதுல SC ST என்பவர்கள் அந்த அவர்களுக்கு போய் சேர வேண்டியதை நாம் சரியாக சேர்க்கவில்லை என்கின்ற காரணத்தினால் அவங்க எக்ஸம்ட் ஆயிடுறாங்க. மீதி உள்ளவங்க பொருளாதார அடிப்படையில யார் முன்னேறி இருக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு வழிவிடுவதுதான் சரியான சிறப்பானதாக இருக்கு. சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாதுன்னு நண்பர் சொல்றாரு. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏதோ 67 ஆண்டுகளுக்கு சுதந்திரம் பெற்ற பிறகுதான் சாதி இருக்கிற மாதிரியும், அதுக்கு முன்னாடியெல்லாம் சாதி இல்லாத மாதிரியும், சாதி 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ 67 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கணும்னா, சுதந்திரம் வாங்கின பிறகு நம்ம அனைவரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உரிமையானது. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள் ஏன் பகிர்ந்து அளிக்கப்படலை? இந்த நாட்டினுடைய குடிமகனா இருக்கு. இந்த இடஒதுக்கீடே தேவை கிடையாது. நான் இப்போ சொல்றேன், இடஒதுக்கீடே தேவை கிடையாது. இந்த நாட்டினுடைய வளங்களை செல்வங்களை அனைவருக்கும் பிரித்து தரது இந்த அரசு தயாரா இருக்கா? அதாவது இந்த கணக்கெடுப்பு வெளியிடப்படணும். வெறும் சாதி வாரியா மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த எடுக்கக்கூடிய முழு விவரங்கள் வெளியிடப்பட்டால்தான், அதாவது யார் யார் எந்த பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்காங்க, யார் யார் படிச்சிருக்காங்க, யார் யாருக்கு சொத்து இருக்கிறது, யார் யார் அரசு வேலை இருக்காங்க போன்ற அனைத்து விவரங்களும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும். இது எப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் மீடியா எல்லாத்துலையும் தெரியப்படுத்தப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் இதில் சண்டை வரலாம் சொல்கிறாரு. நான் அதெல்லாம் அடுத்த கருத்து. ஏன்னா தெரிய வந்தால்தான் நிறைய பேர் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னேறல பொய் சொன்னாங்களா, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, யார் யார் எவ்வளவு பர்சன்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க 3%, 5%, 10% எல்லாமே பொய்யான தகவல்கள். இதில் யார் யார் எவ்வளோ ஜாதி பர்சன்ட் தெரியட்டும். ஏன் தெரியுமா? 20% சொல்கிறாங்க, 10% தான் இருக்குன்னு புள்ளி வராமல் என்ன பண்ணுவீங்க நீங்க? வெளியே தெரிய வரணும். நம்ம ஐயா சொல்றதுல ஒரு விஷயம் நான் சொல்ல ஒரு வரியில சொல்லிடுறேன். அவர் சொன்னதுபடி பார்த்தோம்னா, அவர் சொன்னது கம்யூனிச கொள்கை. ஆனால் கம்யூனிசம் ஆனது உலகத்திலேயே கீழே விழுந்து வேரோடும் வேரோடு மண்ணோடும் போய்விட்டது. அது இந்தியா மாதிரியான நாடுகள்ல எடுபடாது. நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும், பெருக வேண்டும் என்பதுதான். அதுதான் விஷயம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, புலன் தாட்சி சொல்வது பாவம் என்று பாரதியார் தன் இருதயத்தில் விரும்பி பாடின பாடல்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்திய தேசம் ஒன்றே, அனைவரும் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு வாழும்போது ஜாதி, மதம், இனம், மொழிகள் எல்லாம் வேறுபட்டு தகர்த்தெறியும் என்ற ஒரு நேர்கோட்டில் இந்த நிகழ்ச்சியினுடைய தீர்ப்பாக வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்தீர்கள். அதற்காக மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நீதிக்காக நிகழ்ச்சி உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.